Hi friends, welcome back to Praganya home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தி ஒரு சூப் இது வகை தான் செய்ய போகிறோம். இந்த சூப் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே ஹாலிடேஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பியும் குடிப்பாங்க. இதுக்கு தேவையான ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 20 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஒன்றும் பாதியமாக நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த முருங்கைக்கீரை கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு 2 சுற்றுனீங்கன்னா போதும், இது மாதிரி கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் நல்லா குக்கரை காய விட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா ஹீட்டான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் கிடைக்கிற சூப் மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதை நம்ம வீட்டில் எப்போதுமே ரெடி பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு வெட்டி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுடணும். அதுக்கு பிறகு நல்ல ஒரு பழுத்த தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிடணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம இது அரிசி களைஞ்ச தண்ணி நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா அரைச்ச முருங்கைக்கீரை விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நான் ஹோம்மேட் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு, இது 3த்தையுமே இந்த சூப்பில் போட்டுடணும். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டு நல்லா ஒரு 2 விசில் வரையிலும் இது வெயிட் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த சூப்னாலே கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு இது உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை ஒரு பால் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரையிலும் பால் எடுத்துக்கணும். சப்போஸ் பால் இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் தண்ணியில் கூட கலந்துக்கலாம். இன்றைக்கி நான் அரிசி மாவு கலந்துருக்கேன். இதை பார்த்திங்கன்னா குக்கர் 2 விசில் வந்த பிறகு இந்த அரிசி மாவு கலவையை எடுத்து நல்ல அதில் ஊற்றி நம்ம லைட்டாக வேணும்னா லாஸ்ட்டில் நம்ம லெமன் கூட புழிஞ்சிடலாம். இப்போ அந்த அரிசி மாவு கலவையும் ஊற்றிட்டேன். உங்களுக்கு சூப் நல்லா கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டில் ஒரு 2 ட்ராப் நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெப்பரும் ஜீரா பவுடரும் எக்ஸஸாக போட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமிங்கில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.